திகாவை சார்ந்த திருமுருகன் காந்தி அவர்களுக்கு, நாயை நீ சாமியே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நாயை நீ ஏன்டா வந்து ஆஞ்சநேயர் கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சங்கிங்கன்னு சொல்கிறேன். எல்லா இந்துக்களையும் சங்கிங்க, பிஜேபிக்காரெல்லாம் சங்கிங்க. இந்த சங்கிங்க வந்து மேஜர் முகுந்தன் அவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறாங்க. அவர் ஒரு குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நீ எல்லாம் யார்ரா? நீ நாட்டை வந்து குட்டி சிவராக்க பிறந்த பிள்ளகா பேமானி பசங்க நீங்கள்லாம், திராவிட கூட்டமே. நீங்கள் என்னடான்னா பெரியார் மண். எதுடா பெரியார் மண்? இது ஆழ்வார்கள் பிறந்த மண், நாயன்மார்கள் மண்ணுடா. பேமானி தேவடியா பசங்களா. இது என்றைக்குமே வந்து நாயன்மார்கள் மண், ஆழ்வார்களுடைய மண்ணுடா. இதை ஒரு பேமானியும் வந்து மாற்ற முடியாது. நீங்கள்லாம் யார்ரா? நீ வந்து முகுந்தன் அவர்களை எவ்வளோ ஒரு அடிமட்டமாக வந்து கொண்டு போய் போர் குற்றவாளின்னு சொல்லி சொல்கிற. போரை பற்றி உனக்கு என்னடா பேமானி தெரியும்? போரினுடைய அடிப்படை என்னன்னு தெரியுமாடா பேமானி உனக்கெல்லாம்? இராணுவத்தினுடைய அடிப்படை என்னன்றது தெரியாமல் இங்கே உக்காந்துக்கிட்டு எவனோ கொடுக்குற காசு கூவிக்கிட்டு இருக்கிற பேமானி நீ. திராவிட கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு கருப்பு சட்டை பேமானிங்க உன்ன மாதிரியான ஆளுங்களையும், சத்யராஜ் மாதிரியான ஆளுங்களையும், அரசியலில் ஒரு சில பேமானிங்க இருக்கிறீங்க. அவனுடைய பேரெல்லாம் மிக விரைவில் எல்லாரையுமே அட்டவணை போட்டு காட்டக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. தீவிரவாத கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களையெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய காலம் வரும். கட்டாயம் வந்து இந்துக்கள் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து உங்களை திராவிட கூட்டங்களை விரட்டுவோம். இது நிச்சயம் நடக்கும், மிக விரைவில் நடக்கும். முகுந்து வரதராஜனின் கால்பட்ட நேழில் கூட நீ நிற்பதற்கு அருகதையற்ற பேமானி நீ திருமுருகன் காந்தி என்று காந்தியினுடைய பேரையே வந்து கொச்சைப்படுத்துகின்ற பேமானி நீ. என்ன திருமுருகன் அப்படின்ற பேரை நீக்கிடு, காந்தி என்ற பேரை நீக்கிவிடு. வேறு ஏதாவது ஒரு பேரை சொட்டி கொண்டு தமிழகத்தில் உலாவு. எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்காதே. ஒரு நாள் இந்துக்கள் கொந்தளித்தால் உங்களைப் போல திராவிட கூட்டங்கள் ஒரு நாள் இங்கு கொக்கரிக்க முடியாது. நன்றாக சிந்தியுங்கள். எங்களை வந்து சீண்டி பார்க்க வேண்டாம். எங்களுக்கும் கோபம் வரும். இந்துக்கள் அமைதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் உண்டு. இந்த தேசத்தை துண்டு போடக்கூடாது என்று நாங்கள் அமைதியாக உள்ளோம். உங்களை போன்ற ஆட்கள் இந்த தேசத்தை சூறையாட காத்திருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். இந்துக்கள் எந்த நேரமும் கொந்தளிக்கும் நேரம் வரும். கடல் அமைதியாக உள்ளது என்று நீ நினைக்கலாம். கடலின் கொந்தளிப்பு சீற்றம் ஏற்பட்டால் அங்கு என்ன விளைவு ஏற்படும் என்று சிந்தித்து பாருங்கள். இது நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும். நன்றாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். முகுந்து வரதராஜன் அவர்களை போன்ற ஒரு வீரனை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. கொச்சைப்படுத்தினால் மிக முக்கியமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த்.